பார்ட்டி இருக்குன்னு தானே பார்லருக்கு அனுப்பி வச்சேன். அவ முடியாத சொல்ல அப்படியே கூட்டு வந்துருவியா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு பார்த்தல. நான் என்னலாமோ சொல்லிட்டேனே. அண்ணி தான் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்றது? இப்ப எதுக்கு நீங்க இம்பிட்டு கோவப்படுதிய? நான் இப்பவும் அழகா தானே இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் பைத்து மாவு கடலை மாவு போட்டு மூஞ்சுக்கு தேய்ச்சிட்டு வரேன். ஏய், என்ன பேச வைக்காத. எங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடு. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் ஐலைனர் எல்லாம் போட்டு லூஸ் ஆறி விட்டாதான் இந்த ட்ரெஸ்க்கு நல்லா இருக்கும். இது புது துணியா? எனக்கு வாங்கிட்டு வந்திய? ஆமா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. சீக்கிரம் கேட்டு வா. சொடக்க போற நேரத்துல வந்துருவேன். நீங்க போங்க. ஏய், அவளை கூட்டு வா. ஏய் புள்ள, உங்க அண்ணன் என்ன செய்ய சொன்னாங்க? நீங்க போய் முகத்தை கழுவிட்டு வாங்க, நான் சொல்றேன். சரி சரி. உங்க அண்ணன் ஆசாசியா முறையா எனக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்திருக்காங்க. அவங்க சொன்னதெல்லாம் கேட்க. என்ன புள்ள, கையவே காணோம். மேல இருந்து கீழே வரைக்கும் ஒண்ணு போல இருக்கு. புள்ள, பின்னாடி துணியே இல்ல. இதெல்லாம் எப்படி புள்ள போட முடியும்? என்ன துணி வாங்கிட்டு வந்தாங்க? நான் ஏதோ பட்டு புடவை எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். அண்ணி, இது பார்ட்டி வேற அண்ணி. போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஐயே, இந்த கன்றாவி துணியெல்லாம் நான் போட மாட்டேன்பா. முத துணி எடுத்து கொடுத்துருக்காங்களேன்னு நான் ஆசையா வாங்கினா இப்படி பண்ணி போட்டாங்களே. அண்ணி, பியூட்டி பார்லர்லயும் ஃபேஷியல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்ப இந்த ட்ரெஸ்ஸும் போட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அண்ணன் ரொம்ப கோவப்படும். அண்ணி இங்க பாரு புள்ள, சும்மா இரு. அவங்க கோவப்படுவாங்கன்னு இந்த மாதிரி துணியை போட்டு நாங்க நிக்க முடியுமா? அண்ணி, இது இங்க சாதாரணமா பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போடுற ட்ரெஸ் அண்ணி. போடலாம். புள்ள, நீ கோவத்தை கலப்பத பாத்துக்கோ. இந்த துணியை போட்டுட்டு என்னால வீட்லயே நிக்க முடியாது. நான் இப்படி புள்ள அத்தனை பேரு முன்னாடி நிப்பேன். ஐயோ அண்ணி, புரிஞ்சுக்கவே மாட்டீங்களே. ரிசப்ஷன்னா இப்படிதான் அண்ணி போடணும். சென்னையில இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். அப்போ எனக்கு இந்த ஊரே வேணாம். நான் இந்த ஊர்ல இருந்தாலும் எங்க ஊர்ல இருந்த மாதிரி தான் இருப்பேன். ஆல்ரெடி நீங்க ஃபேஷியல் பண்ணாம வந்ததுக்கே அண்ணன் ரொம்ப டென்ஷனா இருக்கான். இப்ப இந்த Dress போடாம வந்தீங்கன்னா அண்ணன் ரொம்ப கோவப்படுவான். எல்லாரும் வேற வந்திருக்காங்க அண்ணி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன, நான் நல்லா கிளம்பி வரணும் அப்படிதானே? நீ போ, நான் வரேன். என்ன பண்ண போறீங்க? அட நீ போ புள்ள, நான் பாத்துக்கிறத போ. துணி வாங்கி கொடுத்திருக்காங்களாம், துணி. என்ன ரெடியா காணாவ? இல்லண்ணே, ரெடி ஆயிட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி, நீ அப்பா அம்மா எல்லாரையும் கார்டனுக்கு வர சொல்லிடு. அவ ரெடி ஆயிட்டானா நீ சீக்கிரம் வந்துரு, சரியா? அண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. மச்சான், டேய் Dress செமையா இருக்குடா. தேங்க்ஸ். தங்கச்சிக்கு மேட்சிங் எடுத்து கொடுத்திருக்கியா? வந்துருவாடா, ஒரு 5 நிமிஷம். ரெடி ஆயிட்டாளா? வந்துருவாடா, ரெடி ஆயிட்டு. சரி சரி சரி, நம்ம போலாமா? சின்னதா ஏதோ பார்ட்டின்னு சொன்னீங்க, பார்த்தா பிரமாதமா ரெடி பண்ணிருக்கீங்க. சாதாரணமா தான் ஆரம்பிச்சோம், அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. சூப்பரா பண்ணிருக்கீங்க எல்லா ஏற்பாட்டையும். தேங்க்ஸ் பா. அம்மா, குமார் எனக்கு ஃப்ரெண்டா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? 2 பேரும் மாறி மாறி இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க, நல்ல பிள்ளைங்க. ஏ ராதா, துளசி எங்க காணோம்? போய் கூட்டிட்டு வா. சரிக்கா. துளசி அண்ணி வந்துட்டாங்க. நான் கொடுத்த ட்ரெஸ் போடாம புடவை கட்டிட்டு வரியா நீ? சாத்தி வாமா துளசி, வா. என் தங்கச்சி எவ்வளவு அழகா இருக்கா. இந்த வீட்டுக்கு மகாலட்சுமியும் வந்த மாதிரி இருக்கு. என் பேத்திய பார்த்தா என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல அவளுக்கு சுத்தி போடணும். என் மருமக ரொம்ப அழகா இருக்கல்ல? எப்பா இப்பதான் வடிவு
மருமகளை பாராட்ட ஆரம்பிச்சிருக்கா. என்னண்ணே? என்னது ராதா, ஏன் அந்த ட்ரெஸ் போடல அவ? இல்லண்ணே, அதுல ஸ்லீவ் இல்ல, முதுகெல்லாம் ரொம்ப தெரியுதுன்னு அண்ணி போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணே. என்ன அசிங்கப்படுத்தணும் பண்றாளா அவ? ஏன்னு அப்படி சொல்ற? இப்ப மட்டும் அன்னைக்கு என்ன அழகா தானே இருக்காங்க. எல்லாரும் மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு தானே சொல்றாங்க. நீ வேற என்ன கடுப்பேத்தாத. சும்மா ரொம்ப ஓவரா பண்ணாதண்ணே. இந்த மாதிரி அழகான பொண்ணெல்லாம் நீ எங்க தேடினாலும் கிடைக்காது. ஏய் பேசாம சும்மா டேய் என்னடா ஆச்சு, தனியா போய் பேசிட்டு இருக்க? சும்மா தான்டா. சரி வா, தங்கச்சி கூட நில்லு போ. ஜோடியா நில்லுடா, போடா. டேய், ரெண்டு பேரோட ஜோடி பொறுத்து அருமையா இருக்குடா. Hey Dhanush, introduce your wife, yeah? Hi friends. She is my wife Tulasi. Wife or life? She is such a wonderful girl. I like her traditional way of dressing. In fact, if I married a Chennai girl, she may dress up in modern way. But my wife Tulasi, she treats my home as a divine place. So every day she dress up in a traditional way. I'm so very lucky to get her as my wife. So, she is your lucky charm? Yes, of course. What's her qualification? Graduation. You both look awesome together. Thank you. சிதம்பரம், மாப்பிள்ளை என்ன சொல்லுதாக? துளசிய பெருமையா பேசுறான்டா. அவ தனக்கு பொண்டாட்டியா கிடைச்சது தன்னோட அதிர்ஷ்டம்னு சொல்றான். உண்மையாவே எங்க அதிர்ஷ்டம்லாம் உங்க வீட்டுக்கு தாயா வந்துருச்சு. உன் தம்பி என்ன இப்பவே பொண்டாட்டி இப்படி புகழ்ந்து பேசுறான்? அவ காலடியிலே விழுந்துருவானோ? பொண்டாட்டி தாசனா மாற போறான். அமைதியா இருங்க. அவளை வச்சுதான் நம்ம லைஃபே இருக்கு. அவன் இவ்ளோ தூரம் மாறி இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். Tulasi, your husband said lot about you. Now it's your turn to say about your husband. என்ன சொல்லுதாக? என்ன பத்தி உன்னை பேச சொல்றாங்க, ஏதாவது சொல்லு. இவங்க இங்கிலீஷ்ல பேசுதாக, எனக்கு தெரியாதே. ஏதாவது பேசு, மானத்தை வாங்காத. இவங்க என் புருஷன். பேரு புருஷன் பேரு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல இவங்க ஆறுன்னு. நான் துளசி. நான் என்ன பத்தி சொல்லுதேன். நான் பிறந்தது சிங்கம்பட்டி. அங்கதான் வளர்ந்ததெல்லாம். என்ன சரியா படிக்கலையா? அதான் உங்களை மாதிரி சூப்பரா இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரியல.